தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இன்னைக்கு அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். தமிழகத்தில் கூட்டணி கட்சிக்கு எல்லாம் இங்கே இடமே இல்லை, இங்கே ஒற்றை கட்சி ஆதிக்கம் தான் அப்படின்னு சவால் விட்டவங்களுக்கு மத்தியில் இதோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல் கூட்டணி அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தமிழக முதல்வர் விஜயனுடைய தாவேகா தலைமையிலான அமைச்சரவை இன்னைக்கு காலையில் பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்பவே ஆச்சரியமான அதே சமயம் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையுமே திரும்பி பார்க்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 59 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கேபினெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார், மதுரை மேலூர் தொகுதி எம்எல்ஏ விஸ்வநாதன் ஆகிய 2 பேருமே இன்னைக்கு அமைச்சர்களாக பதவியேற்று அசத்தியிருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரு, இவங்களுடைய பின்னணி என்ன, முதல்வர் விஜய் இவங்களுக்கு என்னென்ன துறைகளை ஒதுக்க வாய்ப்பு இருக்கு, திமுக இத்தனை வருஷமா காங்கிரஸை எப்படி கையாண்டாங்க, 59 வருஷங்களுக்கு பிறகு காங்கிரஸ் எப்படி இதை சாத்தியப்படுத்துறாங்க, விஜய் இதை எப்படி சாத்தியமாக்குனாரு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல தற்போதைய அரசியல் சூழலை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சிம்பிளாக பார்த்துடலாம். கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புது கட்சி ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்ச பெருமை இவர் தான் சேரும். அவரோட சேர்ந்து முதல் கட்டமாக செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்பட மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த 16ஆம் தேதி இந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன துறைகள் அப்படின்றது சொல்லி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல, 108 இடங்கள் தான் கிடைச்சது. இதனால் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என எல்லாரையுமே அமைச்சரவையில் அரவணைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அவருடைய தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்ற இன்னைக்கு 23 புதிய அமைச்சர்களை சேர்த்து தன்னுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செஞ்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பம் நடந்திருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளுக்குமே அமைச்சர் பதவி தாராளமாக தரேன் அப்படின்னு சொல்லி முன்வந்தார். ஆனால் கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய 2 இடதுசாரி கட்சிகளும் நாங்கள் அரசுக்கு வெளியில இருந்து தான் ஆதரவு தர்றோம், ஆனால் அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கண்ணியமாக மறுத்துட்டாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய வழக்கமான அதே அரசியல் மாணி தான். அதே நேரத்தில் விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளையும் அமைச்சரவையில் சேர சொல்லி தாவேகா தரப்பு இன்னைக்கு காலையில் கூட ஓப்பனாக அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க யாரும் இடம் பெறல. ஆனால் விசிகா சைட்லேருந்து கூடிய சீக்கிரமாக இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு முதல்வர் விஜய் 2 அமைச்சர் பதவிகளை ஒதுக்கீடு செஞ்சிருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு மொத்தம் 5 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி இருக்காங்க. அந்த 5 பேரில் யார் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிடத்தில் பெரிய ஆலோசனையே நடந்திருக்கு. இறுதியாக மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி எம்எல்ஏ விஸ்வநாதன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகிய 2 பேரையும் அமைச்சராக ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று இரவு பச்சை கொடி காட்டினாங்க. அதன்படி இன்னைக்கு காலையில் இவங்க 2 பேரும் அமைச்சர்களாக பிரமாண ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் பற்றி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல கிள்ளியூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார். இவர் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய சட்டசபை குழு தலைவராக பொறுப்பு வகிக்கிறவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் தொகுதியில் இருந்து இப்போ தொடர்ந்து 3வது முறையாக எம்எல்ஏவாக ஜெயிச்சு ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு. இவருடைய அரசியல் பின்னணி ரொம்பவே பாரம்பரியமிக்கது. குமரி மாவட்ட மக்கள் யாராலுமே மறக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகன் தான் மார்சல் நேசமணி. கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளா கிட்ட இருந்து மீட்டு தமிழ்நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினவர் தான் மார்சல் நேசமணி. அந்த போராட்டத்தில் நேசமணியினுடைய வலதுகரமாகவும் முக்கிய தளபதியாகவும் செயல்பட்டவர் தான் தியாகி பொன்னப்பா நாடார். இந்த பொன்னப்பா நாடாரின் சொந்த பேரன் தான் நம்ம ராஜேஷ்குமார். தாத்தாவுடைய தியாக பாரம்பரியத்தில் வந்த ராஜேஷ்குமார் 2016 மற்றும் 2021 தேர்தல்களை தொடர்ந்து இப்போ 2026 தேர்தலையுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு தமிழக அமைச்சரவையிலுமே அமைச்சராகி இருக்காரு. இவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அடுத்ததா மதுரை மேலூர் தொகுதியில் இருந்து ஜெயிச்ச விஸ்வநாதன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா மாநில காங்கிரசினுடைய பொறுப்பாளராகவும் இவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. டெல்லி மேலிடத்துக்கு இவர் ரொம்பவே நெருக்கமானவர். 61 வயதாகும் விஸ்வநாதன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே செங்கல்பட்டு மாவட்டம் தாடம்பூர் பகுதியில் தான். சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்ற பட்டதாரி. இவர் இன்னும் அரசியலுக்கு புதுசெல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு எம்பியாக ஜெயிச்சவர். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் தான் இவருக்கு தென் மாவட்டமான மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட சீட்டு ஒதுக்குனாங்க. தலித் சமுதாய சேர்ந்த விஸ்வநாதன் ஒரு தனி தொகுதியில் போட்டியிடாம பொது தொகுதியான மேலூரில் களமிறங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பேராதரவை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்று அசத்தியிருக்காரு. சாதி அரசியலை தாண்டி பொது தொகுதியில் ஜெயிச்ச இவருக்கு மிக முக்கியமான
உயர்கல்வித்துறை வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. இவங்களுக்கான அதிகாரப்பூர்வ இலாக்காக்கள் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயோ அல்லது கொஞ்ச நாட்களிலேயோ வெளியாயிடும். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அரசியல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 59 வருஷத்துல காங்கிரஸ் சும்மா ஒன்றும் இல்லைங்க. திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பல முறை தூணா நின்று காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2006 முதல் 2011 வரை நடந்த கலைஞர் கருணாநிதியின் திமுக அரசு வெறும் 96 இடங்களை வச்சு மட்டும்தான் ஆட்சி நடத்தினாங்க. அப்போ 38 எம்எல்ஏக்களை வச்சிருந்த காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து தான் அந்த அரசையே காப்பாற்றினாங்க. 2009 இடதுசாரிகளும் பாமகவும் கூட்டணி விட்டு வெளியில் போனப்பவும் காங்கிரஸ் உறுதியாக நின்று திமுக அரசை தாங்கி பிடிச்சாங்க. ஆனால் இவ்வளவு ஆதரவு கொடுத்தும் திமுக காங்கிரஸை ஆட்சியில் சேர்த்துக்கவே இல்லை, அதிகார பகிர்வு அப்படின்றத தரவே இல்லை. கடந்த வருஷம் கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு, கூட்டணி மரியாதை அப்படின்னு ஒரு புதிய அரசியல் கோரிக்கையை வச்சப்போ திமுக தலைமை அதை அப்படியே நிராகரிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் வேற ஏதோ இருந்திருக்கு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். அவர் மட்டும்தான் மாநாடுகளையும் மேடைகளையும் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும்னு பேசினார். மக்களும் இந்த பழைய ஒற்றை கட்சி ஆதிக்க அரசியலை நிராகரித்து விஜய் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு தங்களுடைய பேராதரவை கொடுத்தாங்க. அதோட விளைவு தான் இதோ இன்னைக்கு லோக்பவனில் காங்கிரஸ் அமைச்சர்கள் கம்பீரமாக பதவியேற்று அமர்ந்திருக்காங்க. விஜய் அமைச்சரவையில் காங்கிரஸின் இந்த நுழைவு தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோரின் அமைச்சரவை செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டணி ஆட்சி பதவியேற்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 59 வருஷ போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்க? விஜய் கொடுத்த வாக்குறுதியை பக்காவாக காப்பாற்றிட்டாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசியல் செய்திகளுக்கும் அப்டேட்டுகளுக்கும் நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.